இயேசு கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட சிலுவையில் செய்து முடிக்கப்பட்ட வேலையில் காணப்படும் சுதந்திரம், கிரியையில் காணப்படும் சுதந்திரம். இன்னைக்கு சுதந்திரம் என்று சொன்னாலே அநேகர் அந்த ஒரு வசனத்தை கிறிஸ்தவர்கள் கேட்டாலே இவர் என்ன ஃப்ரீடம் என்று சொல்ற, என்ன சுதந்திரம் என்று சொல்ற. சோ அப்படியேண்டா நாங்க என்ன பாவத்தையும் செய்யலாம் என்கின்றதான அந்த ஒரு சிந்தனை தான் அவர்களுக்கு உள்ளது. நோ, சுதந்திரம் என்றது அதல்ல. சுதந்திரம் என்று இங்க சொல்லப்படுறது நாம பெற்றுக்கொண்ட சுதந்திரம். அதாவது ரட்சிக்கப்பட முடியாம, ரட்சிப்பை பெற முடியாம, அல்லது கிறிஸ்துவோட சேர முடியாம, நித்திய ஜீவனை பெற முடியாம, பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது என்கின்றது தெரியாம, பரலோக ராஜ்யத்துக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறது என்பது தெரியாம அடிமையா இருந்த எங்களை, சுருக்கமா சொன்னப்பனா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் அடிமையாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த எங்களை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு தந்ததினால் நாம சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோம். ஆமீன். இந்த சுதந்திரம் உங்களுடைய சரீரத்துல அல்லது உங்களுடைய ஆத்மாவில அல்லது உங்களுடைய ஆவியில எவ்வளவு ஒரு பெரிய விடுதலைகளை கொண்டு வரும் தெரியுமா உங்களுக்கு? இதைத்தான் ஆண்டவர் விரும்புறான்னு தெரியுமா? இந்த விடுதலையோட, இந்த சுதந்திரத்தோட தான் கர்த்தர் துதிக்க சொல்லி விரும்புறார் என்பதுதான் நான் ஸ்டார்ட்ல இருந்து சொல்றேன். இந்த சுதந்திரம் அன்றைக்கு இந்த தாவீதுக்கே கிடைச்சஸ். அதனாலதான் தாவீது இருந்த பழைய உடன்படிக்கையில இருந்தவங்களுக்குள்ளேயே ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷன். இந்த சுதந்திரம் தான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமீன். மரணத்தில இருந்து நாம விடுதலை ஆக்கப்பட்டது ஒரு சுதந்திரம் இல்லையா? சிலுவையில இயேசு சகல விதமான அக்கிரமங்களையும், எங்கட அக்கிரமங்களை சுமந்து கொண்டது எங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம் இல்லையா? இந்த சுதந்திரத்தை கலாத்தியர் 5 சொல்லப்படுது. இந்த இயேசுவால பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை கலாத்தியர் 5 சொல்லப்படுது, நன்மைக்கு ஏதுவாக நீங்க அனுசரிங்க. சோ இந்த சுதந்திரத்தோட ஒருவர் அன்பு கூறுங்கன்னு சொல்றேன். சோ நாம சுதந்திரத்துக்காக இனி உழைக்க தேவையில்லை. சோ இந்தியா சுதந்திரம் அடையணும் என்று காந்தி எவ்வளவோ கஷ்டப்பட்டார். ரைட்? சோ அந்த சுதந்திரத்துக்கு பிறகு அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அந்த சுதந்திரத்தை அனுபவிச்சார் அந்த நாட்டுக்கு. சோ இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில இயேசு நானும் நீங்களும் இழந்த சுதந்திரத்தை உங்களோட தகப்பனோட ஒரே ஆவியாக நடக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறாரா இல்லையா? ஒரே ஆவியா முன்னே அந்த சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்சதில்லை. பாருங்க, பிசாசு சுதந்திரம் என்ற ஒரு வார்த்தையை வச்சு இன்னைக்கு எத்தனையோ பேருடைய காதையும் செவியையும் அடைச்சு
இப்படிப்பட்ட உபதேசத்தை நீ கேட்டுறாத என்று சொல்ற அளவுக்கு இன்றைக்கு உலகம் இருக்கிறது. ஆமேன். ஆண்டவர் எங்களை சொல்ல, நீ என்னுடைய சுதந்திரவாளி, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னோட கைகோத்து நடக்கக்கூடிய சுதந்திரத்தை நான் பிசாசிடத்தில இருந்து, அடிமைத்தனத்தில இருந்து உனக்கு பெற்று தந்திருக்கிறேன். பாவம் ஆதாமூடாக பாவம் வந்தோடனே மரணம் வந்துச்சு. அதாவது மரணம், செப்பரேஷன் ஃப்ரம் கோட், கடவுள் இருந்து எங்களை பிரிச்சஸ். எந்த பெரிய நற்கிரிய செய்தார்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே 613 கட்டளைகளை நீங்க நிறைவேற்றினாலும் கூட இயேசுவோட சேர்ந்து ஒரே ஆவியாக நீங்க இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை எந்த ஒரு மனுஷனாலையும் எந்த ஒரு கிரியையினாலையும் பெற முடியாது. ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்து நியாயப்பிரமாணத்தின் நீதியை நமக்குள்ள நிறைவேற்றினபடியான அந்த சுதந்திரத்தை நாம பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நீங்களும் கிறிஸ்துவோட ஒரே ஆவியாக பிதாவுடைய வலது பாரசத்துல நாங்கள் ஏற்கனவே வெற்றி சிறந்தவர்களாக, ஏற்கனவே அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னா இது சுதந்திரம், ஃப்ரீடம். இதற்கு முதல் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்னவா இருந்தார்களாம்? எகிப்தில அடிமையா இருந்தார். ஆனா இந்த சுதந்திரத்தை இன்றைக்கு விசுவாசிகள் பெற்றிருக்கிறார்களா? இன்னைக்கு எத்தனையோ பேர் தாங்கள் ஆராதிக்கிறதே, கர்த்தரை சேவிக்கிறதே அடிமையாத்தான் சேவிக்கிறார்கள் என்பது அது உண்மையான விஷயம். அடிமைத்தனத்தில இருந்துதான் இன்றைக்கு அநேகர் பல காரியங்களை செய்கிறார். அவர்களுக்குள்ளே ஓடுகிற ஆக்கினை தீர்ப்பு. எஸ், நான் எப்படியாச்சும் கடவுளை நேசிக்கணும், எப்படியாச்சும் எனக்குள்ளது எல்லாத்தையும் வித்து கடவுளுக்கு கொடுக்கணும், என்னத்துல காசு கடைசி பைசா மட்டும் கடவுளுக்கு கொடுக்கணும், அப்பொழுதுதான் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், அப்பொழுதுதான் அவருடைய வெளியேற பெற்ற அன்பு என்ன நேசிக்கும் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனையோ பேர் அடிமை, பிசாசு அவர்களை அடிமைக்கு நடத்து. சோ இப்படி பல காரியங்களை நான் சொல்லிக் கொண்டே போறேன். எத்தனையோ மக்கள் பழைய உடன்படிக்கை எல்லாமே இயேசுவைத்தான் மையப்படுத்தினது என்பது எத்தனை முறை நாங்கள் தசவாகம் யார மையப்படுத்தினது? இயேசுவை. பத்திலே 1 அது முதல் பலன், அதை எடுத்து புறம்பாக வை. உன்னுடைய வயல்ல விளையிற தானியத்துல, காய்கறிகள்ல முதல் பலனை எடுத்து புறம்பாக வை. சோ அதில ஏன் தேவன் கோபம் கொண்டார்? நீ விளைஞ்ச தானியத்தில் எனக்கு தெரியல என்று அவர் கோபம் கொள்ளல. விளைஞ்ச காய்கறியில முதல் பலனை எனக்கு கொண்டு வரல என்று அவர் கோபம் கொள்ளல. அவர் கோபம் கொண்டது இயேசுவை மையப்படுத்துற காரியத்தை அதில நீ கை வச்சாயோ. இயேசுதான் எனக்கு உகந்த காணிக்க, இயேசுதான் எனக்கு உகந்த தசமமா என்பதை நீ மறந்துட்டாயோ என்று சொல்லித்தான் சகரியாக்கு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் திருவுளம் பெற்றினார். இன்றைக்கு அதை அறியாம 10 கொடுத்தாத்தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற இந்த பாவமான செயல்பாடு மனுஷனுக்குள்ளேயும் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் ஊடுருவினபடியாத இன்றைக்கு உலக மக்களுக்குள்ள இருக்கிற
ஒரு சின்ன ஆசீர்வாதம் கொடுத்தது இன்னைக்கு அநேக மக்களுக்கு இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு இல்ல, இன்னைக்கு இல்லாம தசமாம் கொடுக்கிறோம் வாழ்க்கையிலேயே வறுமை வருகிறதுக்கு காரணம் இதுதான். இந்த வலைக்குள்ள நான் பிடிபட்டிருந்தேன். இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுக்கு தாவீது சொன்னான், நான் என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? சரி, தசமாத்தை செலுத்த முடியும்னு சொன்னானா? இல்ல, ஒன்றுமே செலுத்த முடியாது. பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட தசமாம் இயேசுவை மையப்படுத்தினது. இன்றைக்கு நாம் அதை விட்டுட்டு அப்ப பாருங்க, இயேசு தசமாவமாக பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தபடியானதான் அதன் மூலமாக நானும் நீங்களும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். அதானே சொன்னானே, அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் முன்னே நான் சொன்னது போல இன்றும் இருக்கிறார்கள் என்று ஜோவான் புத்தகத்தில் எழுதுற 1 ஜோவான். கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஆவிகள். கிறிஸ்துவை எப்படி மறுதலிக்க முடியும்? இயேசு கடவுள் என்று சொல்றவன் ஓகே, அவன் அவன் கடவுளை ஏற்றுக்கொள்ள, அவனை விடுங்க. ஆனா கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுனால், கிருபையினால் வருகிற ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் கிரியையினால் பெற போய்க்க நாம அந்தி கிறிஸ்துவா மாறுகிறோம் என்பதை அநேகர் புரிஞ்சு கொள்ளலே. நானும் நீங்களும் ஒரு முழுமையான, ஒரு சுத்தமான இருதயத்தோடு கிருபையினால விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொண்ட இந்த இருதயத்தோடு அவருக்கு துதியை செலுத்தி எங்களுடைய இருதயத்தில இருந்து கர்த்தருக்காக நாம செய்கிற அன்பின் நிமித்தம் செய்கிற எந்த ஒரு காரியத்தை நான் தப்புன்னு சொல்லிடு. சோ அதுல இருந்து நாம உண்மையான ஊழியங்களுக்கு கொடுக்கலாம், உண்மையாக தேவைப்படுறவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனா கிறிஸ்துவ மையப்படுத்தின தசமாத்தை புடுங்கி அதை கொள்ளையாடி களவெடுத்து நாம தசமாம் கொடுக்கறதுனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு சொல்லிக்க விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியத்தை விசுவாசிகள் விளங்கிக் கொள்ளாத பட்சத்துல விசுவாசிகள் இன்னும் கிறிஸ்துவால வந்த சுதந்திரத்தை அனுபவிக்காம இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து எந்த ஒரு ஊழியனும் நீங்க மறந்துறாங்க. அப்படி மறந்தா இன்றைக்கே மறந்துடும். என்ன போல ஒரு மனுஷன் சத்தியங்களை அறிஞ்சு அதன் பிறகு ஒரு மனுஷன் இந்த 10 பிழையான ஒரு கன்செப்ட். புதிய உடன்படிக்கை அதை விட அதிகமாக ஒரு மனுஷன் கொடுக்கலாம். 10 வரைக்கும் நீங்க இயேசுவைத்தான் பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்டது என்பதை நீங்க நிராகரிக்கிறீங்க. 2வது கொடுக்கிறதுனாலதான் பெறலாம் என்கின்ற கிருபையை நிந்திக்கிறீங்க. மூன்றாவது மனுஷனை நீங்க கொள்ளையாடுறீங்க. நீங்க இயேசுவுக்கு ஊழியம் செய்யாம நீங்க மனுஷனுக்கு என்ன செய்றீங்க? ஊழியம் செய்றீங்க.
சோ அதனாலதான் நீங்களும் சகல காரியத்திலே ஆண்டவற்ற அன்பை நீங்க உங்களுக்குள்ள காத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்து உங்கள் மேல வச்ச அன்பு அது ஒரு எல்லை இல்லாஸ், அது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாஸ், அது ஒரு சினம் கொள்ளாது, அது உங்களை கஷ்டப்படுத்தாது, அது உங்களை பாரத்துக்கு நடத்தாஸ், அது உங்களை குறைவோட வச்சிருக்காஸ், அது உங்களை நிறைவோட வச்சிருக்கும், அது உங்களை தனிய விடாஸ். அதனாலதான் இயேசு ஒரே ஆவியாக இருக்கிறார். சோ அப்ப நாம அந்த அன்பை புரியாதாலதான் நாம தனியே இருக்கிறோம் என்று நடக்கிறோமே ஒழிய, அதை புரியாதாலதான் இயேசு நீங்க எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்கிறோமே ஒழிய, அதை புரியாதாலதான் இயேசு நமக்கு முடியல பெரிய தூரம் பிளவிற்கு நம்முடைய ஜெபம் பயங்கரமாக கத்தப்படுது. அதுகளை புரியாதபடியாலதான் நாம இன்னும் பெற்றிருந்தும் பெறாதவர்களை போல இருக்கிறோமே ஒழிய. சோ ஆகவே நீங்க அவரோட அன்பை உங்களுடைய இருதயத்துல காத்துக்கொள்ளும். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பை காத்துக்கொள்ளு. அவருடைய அன்பு நீங்க கேட்கிறதுக்கு முதலே செய்யும். சோ அதன்படி அதை செய்து முடிச்சுட்டு ஆமே. சோ ஆகவே நன்றி செலுத்துங்க. இயேசுவுக்கு தாவீது சொன்ன ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நீங்க அவருக்கு துதியைத்தான் செலுத்த முடியும். ஆண்டவர் தான் வாங்குற துதி ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து அதை வாங்கணுமாக இருந்தா அதை ஏற்கனவே செய்து முடிச்சதுக்காக இருக்கிற துதியா இருக்கும், செய்ய போறதுக்காக இருக்கக்கூடாது. ஆமென். பாருங்க, அப்ப கிறிஸ்து செய்து முடிச்சதால எங்களுக்கு என்ன வருது? சுதந்திரம், ஃப்ரீடம். எவ்வளவு ஃப்ரீடம் சொல்லுங்கம்மா. இந்த ஃப்ரீடம் தான் இன்றைக்கு எங்களை ஒரு கடவுளோட இன்னும் கூட நடக்க பண்ணினஸ். அடிமை நாங்க நினைப்போம், ஒரு கிறிஸ்தவனை நாம அடிமையா வச்சிருந்து நடத்திக்க நாங்க நினைக்கிறோம் அவன் உண்மையா அன்புலதான் சேர்ச்சுக்கு வாரான். இல்ல, அவன் பயத்துல வாரான். நீங்க நினைக்கிறீங்க ஒருவன் முழு விருப்பத்தோட தசமான் தாரான். கனவுலையும் காணாதீங்க. நீங்க நினைக்கிறீங்க ஜனங்க கொண்டு காணிக்கையில போடுறது கத்தரை நேசிச்சுதான் போடுறாங்க. நோ, அது சில கூட்டம் இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷன் கிறிஸ்துவால வந்த ஃப்ரீடத்தை அவன் முதலாவது ஏற்றுக்கொண்டு உணர்ந்துகள். கர்த்தருடைய அன்பை அவன் ருசிக்கணும். விடுங்க, அவன் 5 வருஷமா இருந்தாலும் 10 வருஷமா இருந்தா 20 வருஷம் இருந்தாலும் அவனை விடுங்க. அதான் ஃப்ரீடம் செய்யற வேலை, அன்பு செய்யற வேலை. அதுதான் அன்பு. ஒரு நாளும் ஒருவனை அடிமைப்படுத்தாஸ். அவன் தேவனுடைய அன்பை அவன் உணர்ந்து கொள்ள அவனுக்கு பல வருஷம் தேவை. கிட்டத்தட்ட பவுல் அவர் இயேசுவால தொடப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஊழியம் செய்யாம இருந்தார் என்று நான் பைபிள்ல படிக்கிறேன். அவருக்கு அவ்வளவு காலம் எடுத்தது இந்த கிருபையும் அன்பையும் புரிஞ்சு கொள்ள. ஆமென். இயேசு தந்த சுதந்திரத்தை எந்த ஒரு மனுஷனும் திரும்ப செலுத்தி என்ன ஒரு கிரியையினாலும் திரும்ப செலுத்த முடியாது. ஒன்றே ஒன்று நான் சொன்னது போல அந்த அந்த
ஜெனரஸ், அந்த ஹார்ட் அவனுக்கு வேணும், அந்த இறுதி அவனுக்கு வேணும். ஆமேன். சோ அந்த இருதயம் அவனுக்குள்ள இருக்க 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 நாளடைவில அவன் என்ன செய்வான்? இயேசுவ அவன் இலவசமா நேசிக்க ஆரம்பிப்பான். அவன் இயேசுவ மற்றவன் சொல்லி அவன் நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவன் சொல்லி இன்னொருவனை நீங்க நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்து எரிந்து கொண்டே இருக்கு. அந்த அன்புக்கு வல்லமை இருக்கு. இயேசு தந்த ஃப்ரீடம் பாருங்க, ஒரே பலியினால அவர் என்றென்றைக்கும் உங்களை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். சோ நீங்க நாளைக்கு ஒரு தப்பு செய்தாலும் கூட அந்த தப்பு ஏற்கனவே 2000 ஆண்டுக்கு முன்ன சிலுவையில சுமந்தாச்சு. இது ஃப்ரீடம். இது தப்பு செய்யறதுக்கு அல்ல, இது ஏற்கனவே செய்த தப்புக்கு ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரத்தை தந்துட்டார். இது ஃப்ரீடம். இது நமக்கு கிடைச்ச விடுதலை. ஏன் இந்த பாவத்தில இந்த விடுதலையை பெறண்டா ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் உலகத்துல இருக்கு. அது ஒருவர் உங்களுக்காக மரிக்கணும். இயேசு பரலோகத்திலே இருந்து சொறி நான் மன்னிச்சிட்டேன் என்று சொல்றது அல்ல, ஒருவர் மரிக்கணும். சோ அதனாலதான் இயேசு மரிச்சார். சோ அந்த ஒரே மரணத்தினால அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. சோ இத ஆண்டவர் சொல்றார், நீங்க நன்மைக்கு ஏதுவாக அனுசரிங்க. அப்ப சத்தியம் சத்தியம் தான். நீங்க விடுதலையாக்கப்பட்டது விடுதலையாக்கப்பட்டதான். நாளைக்கு செய்ய போறது, நாளண்டைக்கு செய்ய போறது, நீங்க மரிக்க முதல் செய்ய போற எல்லா பாவத்துக்கும் உரிய தண்டனையை இயேசு சிலுவையில சுமந்துட்டார். சத்தியம் சத்தியம். ஆமென். சோ இப்ப அன்பின் நிமித்தம் நீங்க ஒருவரை நேசிங்க. அன்பின் நிமித்தம் இதை ஆண்டவர் விரும்புறார். ஆமென். சோ கிறிஸ்து செய்து முடிச்சதுனால எங்களுக்கு சுதந்திரம். முன்னொரு காலம் பர்வத்தின் நிச்சயம் நமக்கு இல்லை. அது முடிவுல தான் நாங்க நினைச்சோம் பர்வத்தின் நிச்சயம் பெறும். ஆனா அப்படி இல்லை. சத்தியம் சொல்லுது பர்வ நிச்சயம் இப்ப நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் செய்த வாக்கு தத்தம். 1 யோவான்ல அதையும் சொல்லி போட்டு சொல்றார். அடுத்த அதே அதிகாரத்துல அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறதே. அப்ப இங்க என்ன சொல்ல வாரார்? பழைய உடன்படிக்கையில நித்திய ஜீவனை அழிப்பேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அதை நமக்கு அழிச்சிருக்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு சுதந்திரத்தை பெற்றிருக்கு. பூமியில எந்த ஒரு மனுஷனும் பெற முடியாத சுதந்திரத்தை கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிற நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். இந்த சுதந்திரத்துல நீங்க நிலைச்சிருக்க சொல்றார் ஆண்டவர். பாருங்க அப்ப எப்பேற்பட்ட ஒரு கடவுளை நீங்க வச்சிருக்கிறீங்க பாருங்க. இப்ப இந்த சுதந்திரத்தை விட்டு நீங்க போனாலாம் நீங்க திரும்ப நீங்க என்னத்த இயேசு கிறிஸ்துவால சுதந்திரமா பெற்றீங்களோ அதற்காக நீங்க என்ன செய்வீங்க? நீங்க கிரியில நடப்பிக்க வெளிப்படுவீங்க. அதனாலதான் நீங்க கிறிஸ்து உங்களுக்கு பலன் பெற இல்லை என்று சொல்ற. ஆகவே சுதந்திரத்துல நிலைச்சிருந்து சுதந்திரத்தில இருந்து துதியுங்க. சுதந்திரத்தில இருந்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களோட வாழ்க்கையை இன்பமாக நீங்க மாற்றுங்க. ஆமேன். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஏற்கனவே ஆண்டவர் சுதந்திரத்தை தந்துட்டார். ஒரு வியாதியிலிருந்து நீங்க மீண்டும் மேல வெறத்துக்குரிய சுதந்திரத்தை ஆண்டவர் தந்துட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு அது நிஜம்தான். எஸ், டாக்டர் பார்த்து சொல்லிட்டார். டெஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டது.
ஆண்டவர் ஒரு நாளும் நிஜத்தை நீ பொய் என்று சொல்ல சில பாச சொல்லுவினம், ஏய் இந்த வாயால ஒரு நாளும் சொல்லிடாத, ஏற்றுக்கொள்ளாத என்று சொல்லுவினம். அதுக்காக இணையர் தப்பாக நீங்க சில டாக்டரையும் பேசிட்டு வருவான். எனக்கு ஒரு முந்தி இந்த விசுவாசி ஏதாவது சொன்னது, டாக்டர் எனக்கு இந்த வருத்தம் இருக்குன்னு சொன்னவர், நான் டாக்டரோட பேசிட்டு வந்தேன். என்ன டாக்டர், உங்களோட வாயால சொல்லக்கூடாது, உங்களோட வாய் தான் கூடாது, ஆண்டவர் சொன்னார் வாயால நல்லதையே சொல்ல. சோ அதனால நீங்க டாக்டரை பொய்யாக்கலுமா? அந்த தண்டை வேலையை செய்யுதப்பா, அந்த டெஸ்ட் எடுத்துட்டு சொல்லுது. ஆனா விசுவாசிய நமக்கு என்ன இருக்கணும்டா, உலகத்துல உலகத்துல இருக்கிற வியாதிகள் நம்ம வரலாம், பிரச்சனை நம்ம அணுகலாம். ஆனா நமக்கு நாம யார் என்ற உண்மை தெரியணும். நாம பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை நீங்க புரியணும். இந்த சுதந்திரம் யாரால வந்தது? இயேசு கிறிஸ்துவால. அவ ஏன் இந்த சுதந்திரத்தை ஆண்டவர் தந்த? உலகத்துல பிரச்சனை இருக்கிறபடியால தானே சுதந்திரத்தை தந்த. ஏன் இயேசு சிலுவையில மரிச்சார்? ஏன் அவருடைய தளம்பு அவர் காயத்தை ஏற்படுத்தினார், பெற்றுக்கொண்டார்? உலகத்துல பிரச்சனை இருக்கு. அதனால சொன்னார், உலகத்துல பிரச்சனை உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன் என்று சொல்றார். அப்ப இன்றைக்கு வியாதிகள் உண்மைதான். விழுந்து போன உலகத்தில இருந்து, சாத்தால இருந்து, இருள்ல இருந்து வருகுதுதான், உண்மைதான். ஆனா இயேசு அதனுடைய பரிகாரத்தை சிலுவையில செய்து முடிச்சிட்டார். ஆமென். சோ இந்த பரிமாற்றத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். ஆமென். சோ அப்ப என்ன ஃப்ரீடத்தை ஆண்டவர் இருந்தார்? ஆவிக்குரிய ஃப்ரீடம் மட்டும் தந்தார் இல்ல, சகல விதமான ஃப்ரீடம், சுதந்திரமும் நமக்கு கொடுக்கப்பட்டு, இந்த சுதந்திரம் கிறிஸ்துவால் அவர் சிலுவையில செய்து முடிச்சதால். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுக்குள் அந்த சத்தியத்துக்குள்ள வரையில உங்களுக்கு தெரியுமா? சில சொல்லுவீங்க, நாங்களும் அதான் விசுவாசிக்கிறோம் பிரதர். இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னோட கிருபைக்கான் இருக்கிறவன். கிருபைக்கு இருக்கிறவனுடைய அடையாளம் என்ன? உங்களுடைய ஜெபம், உங்களுடைய துதி, உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை வெளிப்படுத்து. ஆமென். சொல்லுங்க, எனக்கு இயேசு சுதந்திரத்தை தந்திருக்கிறேன். எல்லாவித சுதந்திரம் கிறிஸ்துவால் எனக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கு. முதலாவது சுதந்திரம், எந்த ஒரு மனுஷனும் இயேசுவோட சேர முடியாம இருந்த காலத்தை இயேசு சிலுவையில தலைகளாக மாற்றி, எல்லா மனுஷரும் பழைய காலத்துல கடவுளை கோயில்ல போய் தேடினார், சேர்ச்சில போய் தேடினார். ஆனா இன்றைக்கு இயேசு நமக்குள்ள ஒற்றையாவியாக இணைஞ்சிருக்கிறார்டா. இதை விட ஒரு சுதந்திரம் இன்னைக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறபடியால்தான் இன்னைக்கு நானும் நீங்களும் ஜூமிலேயாவது சந்திக்கும். அடுத்த சுதந்திரம், பிதாவுடைய ஆசீர்வாதத்தை நாங்க ஒரு காலத்துல பெற முடியாம இருந்தோம், இன்றைக்கு பிள்ளைகளாக நம்மை மாற்றி. யாரால நாங்க பிள்ளையாக்கப்பட்டோம்? நம்மாலையா? இல்ல, இயேசுவால. இன்னைக்கு முதல் பிசைந்த இயேசு பரிசுத்தமா இருந்தபடியால நாங்க அவரால பரிசுத்தமாக்கப்பட்டு, நாங்க நீதிமானாக்கப்பட்டு, நாங்க அவருடைய வலது பாரசத்துல உட்கார்ற சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்னா, இதை விட உங்களுக்கு வேற என்ன சுதந்திரம் உலகத்துல தேவை? இன்றைக்கு உலகம் எங்களுக்கு எதிராக வரைக்க இயேசு கிறிஸ்து தளம்பினால அவர் எங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறாருன்னா, இதை விட உங்களுக்கு என்ன சுதந்திரம் தேவை?
சோ ரட்சிப்பின் பாத்திரத்தை, நீங்க பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை, நீங்க பெற்றுக்கொண்ட மீட்பை, நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, நீங்க பெற்றுக்கொண்ட உறவை, கிறிஸ்துவோட உறவை நீங்க பெற்றுக்கொண்ட வேளைக்கு அவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுடைய இருதயம் நன்றியுள்ள இருதயம் மாறட்டும். உங்களுடைய இருதயம் இந்த அன்பினால நீங்கள் மனம் திரும்பி இந்த அன்பினால கிறிஸ்துவ நேசி. ஆமீன். உங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான ஆரோக்கியமும் பெறும். எல்லா விதமான ஆரோக்கியமும். ஏன்னா இது நம்முடைய மாம்ச பலத்துல நான் சொல்லேன். இந்த கிறிஸ்துவின் அன்புக்குள்ள அப்படி இருக்கு. நீங்க அன்பை அறிய அறிய கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்காக செய்யும். ஆமீன். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையினால இன்றைக்கு சகலதும் தாங்கி அப்படியே நிற்கின்றதோ, அதே போல இன்னைக்கு அவற்ற வார்த்தையினாலதான் சகலதும் நிலை நிற்கிறது. நானும் நீங்களும் அவருடைய வார்த்தையில தான் இன்றைக்கு நிலை நிற்கிறோம். ஆமென். சகலதும் உங்களுடைய ஜீவன், உங்களுடைய நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள அது என்ன செய்யுது? கிரிய செய்யுது. ஆமென். சோ இந்த நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கிறீங்க. கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்றுக்கிறீங்க. கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவனுடைய நீதி. ஆமென். சோ அதனால இது ஒரு ஃப்ரீடம் பாருங்க. முன்னொரு காலம் பரிசுத்தத்துக்காகத்தான் நாம் என்ன செய்தோம்? கிரியை நடப்பிச்சோம். எப்படி பரிசுத்தமாகிறது என்று சொல்லி நாம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் வாழ்ந்தோம். சோ அப்ப நம்முடைய கிரியனால நாங்க பரிசுத்தமாக போய்க்க நாம 4 பேரை மிதிச்சேமே ஒழிய நாம உண்மையா பரிசுத்தமா இல்லை. நாம நம்முடைய கிரியனாலதான் நீதிமானாகணும் என்று நாம பரிசுத்தவாங்கன்னு நினைக்க 4 உறவுகளை, ரட்சிக்கப்படாத உறவுகளை வெறுத்துத்தான் நாம இயேசுவை நேசிச்சேமே ஒழிய உறவுகளை நேசிச்சு கொண்டு நாம இயேசுவை நேசிக்க முடியாது. பைபிள் எங்கேயும் ஆண்டவர் அப்படி சொன்னதில்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய அடிமைதான். நாம ஃப்ரீடம் இல்லாம இருந்து இப்ப இயேசு இப்ப நமக்கு ஃப்ரீடத்தை தந்தபடியால நாம என்ன செய்யறோம்? எல்லாரையும் நாம நேசிக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உன்னை பெத்த அம்மாவை நேசிக்கலாம், உன்னை பெத்த அப்பாவை நேசிக்கலாம், உன்னை அன்றைக்கு ஊட்டி வளர்த்த உன் மாமாவை நேசிக்கலாம், அன்றைக்கு உன்னை ஊட்டி வளர்த்த உன் சித்தப்பாவை நேசிக்கலாம், அன்றைக்கு ஊட்டி வளர்த்த உன்னை சித்தியை நேசிக்கலாம். ஆனா இந்த சத்தியம் புரியாம, இந்த சுதந்திரத்தை பெறாம இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் பெத்த தாய் தகப்பனையே விட்டு அவர்கள் இயேசுடத்துல வரையில அவர்களை வெறுத்து அப்ப இதெல்லாம் பாவம் இல்லையோ? சோ இதுக்கு காரணம் என்ன? சத்தியத்தை புரியல. இயேசுவை நீங்க அறிய அறிய அன்பு பெருகுமொழிய குறையாஸ். ஆகவே எத்தனை பேர் கம்யூனியன் எடுக்கிறீங்க? கம்யூனியன் உங்களிடத்துல ரெடி பண்ணி வச்சிருந்தா, கம்யூனியன் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதனுடைய அடையாளம். முடிக்க போறதல்ல, முடிச்சஸ். எங்களுடைய மரணத்தை வென்றதுக்குரிய அடையாளம், ரட்சிப்பின் நிச்சயத்துக்குரிய அடையாளம்.
அவருடைய தளம்பினால சுவப்பட்டதுக்குரிய அடையாளம். ஆமீன். சோ உட்கொள்வோமா? பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டதுக்குரிய அடையாளம். சோ கிறிஸ்துவின் நீதியின் உணர்வில் எடுக்கிறது தான் கம்யூனியன். கிறிஸ்துவால் நீதிமானாக்கப்பட்ட உணர்வு, கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட உணர்வில் எடுக்கிறது தான் கம்யூனியன். அவருடைய ரத்தத்தால் நாம் என்ன செய்யப்பட்டோமா? கழுவப்பட்டோம். புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அந்த உடன்படிக்கை அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. எக்காரணத்தினால் என்றைக்கும் நம்மோட கூட இருக்கிற அந்த உடன்படிக்கை. ஆமீன். ஆசீர்வதிக்கப்பட்ட உடன்படிக்கை. ஆமீன். உட்கொள்வோமா?